குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம ஜெனடிக்ஸில் அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். 10th சயின்ஸில் இருக்கக்கூடிய ஜெனடிக்ஸில் அடுத்த டாபிக் பார்க்குறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறத பார்த்துருப்போம். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன, அது யார் அந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாங்க, அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. யார்? வாட்சன் அண்ட் கிரிக். அவங்க என்ன பண்ணுறாங்க, நோபல் ப்ரைஸ் கூட வாங்கியிருக்காங்க 1962. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க மாடல் கண்டுபிடிக்கிறதுக்கு யார் யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் அண்ட் மௌரிஸ் வில்கின்ஸ் அப்படின்னு 2 பேரும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மூலிமா டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை அப்டைன் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட அந்த மாடலை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க, டிஎன்ஏ இப்படி இருக்குமான்னு ஒவ்வொரு ரிசர்ச் மூலிமா கண்டுபிடிச்சி கடைசியில் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸடாக அவங்களால சொல்ல முடிஞ்சது. சரிங்களா? அது எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனாக உங்களுக்கு நம்ம இப்போ இந்த எலும்பு உடஞ்சிச்சின்னா அந்த எக்ஸ்ரே பண்ணி உள்ள எலும்பு எப்படி ஃப்ராக்ஷன் இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ரேஸை அந்த டிஎன்ஏக்குள்ளார செலுத்தி அந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி நான் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சதில் அவங்களுக்கு அவளோட டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் தெளிவாக இல்லை. பட் டிஎன்ஏ இப்படி இருக்குன்னு அவுட்டர் அந்த இது அவுட்டர் லைன் உங்களுக்கு தெரிஞ்சுது. அதை வச்சு தான் வாட்சன் அண்ட் கிரிக் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை இப்படி தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் டிஎன்ஏ எங்கே இருக்குது, நியூக்ளியஸில் இருக்குது. நியூக்ளியஸ் எதில் இருக்குது, செல்ஸில் இருக்குது. செல் எங்கே இருக்குது, நம்மளோட டோட்டல் பாடி ஃபுல்லாக இருக்குது. சரியா? அப்போது அந்த செல்லை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்ப்போம். சரியா? ஏதோ ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய செல்லை பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சா தான் அந்த செல்லு தெரியும். அதுலேயும் மைக்ரோஸ்கோப்லேயும் அந்த நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா செல்லு தெரியும். செல்லில் நியூக்ளியஸுங்கிறது ஒரே ஒரு டாட் மாதிரி, ஒரு பாயிண்ட் மாதிரி தான் தெரியும். அப்படிப்பட்ட அந்த பாயிண்ட் மாதிரி தெரியக்கூடிய இந்த நியூக்ளியஸ்குள்ளார பாருங்கள், நம்ம செல்லை பார்க்குறோம் அப்படின்னா செல்லு இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, உள்ள நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸ் இப்படி எப்படி தெரியும் நமக்கு, மைக்ரோஸ்கோப்பில் ஒரு சின்ன ஒரு டார்க்காக ஏதோ ஒரு உள்ள இது இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அந்த நியூக்ளியஸ்குள்ளார தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும் உள்ள அந்த குரோமோசோமோட ஃபார்மேஷன் இருக்குது. அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னா நூலெல்லாம் சுருண்டு கிடக்கிற மாதிரி ஃபார்மேஷனில் இருக்குது. எதில்? மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய இந்த டார்க் நியூக்ளியஸை நம்ம திருப்பி எலாபரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு குரோமோசோம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். குரோமோசோம்குள்ளார உங்களுக்கு தான் தெரியும் டிஎன்ஏ மெட்டீரியல் இருக்குது. அப்போது அதில் இருக்கக்கூடிய இதிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏவை அதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கணுன்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ எதை வச்சு எப்படி பார்க்க முடியும்? இது இருக்கிறதுலே ரொம்ப மைன்யூட்டான விஷயம் டிஎன்ஏ. சரியா? அப்போது நீங்கள் ஆல்ரெடி நமக்கு தெரியும் மீட்டர்லேருந்து லெஸ் ஆகிறது சென்டிமீட்டர், சென்டிமீட்டர்லேருந்து லெஸ் ஆகிறது மில்லிமீட்டர், மில்லிமீட்டர்லேருந்து வெளியில் வர்றது தான் நேனோ மீட்டர். சரிங்களா? இப்போ நாம் இந்த நேனோ மீட்டர் லெவலில் வச்சு தான் டிஎன்ஏவே அளப்பாங்க. ஏன்னா அவ்வளோ மைன்யூட்டான விஷயம். சரிங்களா? அதாவது மீட்டரோட 1000 பார்ட்ஸ் சென்டிமீட்டர்னும், சென்டிமீட்டரோட 1000 பார்ட்ஸ் மில்லிமீட்டர்னும், மில்லிமீட்டரோட 1000 பார்ட்ஸ் நேனோமீட்டர்னு சொல்லும். சரியா? அப்போது இவ்வளோ மைன்யூட்டான அந்த டிஎன்ஏவையோட ஸ்ட்ரக்சரையே யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? வாட்சன் அண்ட் கிரிக். சரிங்களா? இவங்க 2 பேரும் இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் என்ன, அது எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். சரியா? First point, DNA molecule consists of 2 polynucleotide chains. பாலிநியூக்ளியோடைட்னா உங்களுக்கு தெரியும், டிஎன்ஏவில் கெமிக்கல் காம்போசிஷன்லேயே நியூக்ளியோடைட்ஸ் இம்பார்ட்டன்ட். அந்த நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னா மில்லியன் கணக்கில் இருக்குது. ஸோ நம்ம அதை என்ன சொல்கிறோம், பாலிநியூக்ளியோடைடு. பாலினா நிறைய இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? பாலிநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது என்னென்னா நைட்ரஜன் பேஸு, சுகரு, பாஸ்பேட்டு, இது எல்லாம் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடு. அப்போ நைட்ரஜன் பேஸும் சுகரும் சேர்ந்தது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியோசைடு. இது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். அந்த நியூக்ளியோசைடும் பாஸ்பேட்டும் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடு. சரியா? அப்போது இந்த டோட்டல் நியூக்ளியோடைடு பாலிநியூக்ளியோடைடோட செயின் ஃபார்மேஷன் தான் உங்களுக்கு என்ன, டிஎன்ஏ மாலிக்யூல். சரியா? 2 செயின் ஃபார்மேஷன் இருக்கும் நியூக்ளியோடைடில். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம்.
பாருங்கள், இதுதான் நியூக்ளியோடைடு ஃபார்மேஷன். சரிங்களா? இந்த நியூக்ளியோடைடு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் தான் இருக்கும். சரிங்களா? இது மாதிரி நிறைய மில்லியன் கணக்கில் நியூக்ளியோடைட்ஸ் வந்து நம்மளோட டிஎன்ஏ இருக்குது. அதனால தான் இதை பாலி நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம். இது வந்து இப்படி தான் செயின் ஃபார்மேஷனில் இந்த மாதிரி லைனாக பாருங்கள், இங்கே ஒரு நியூக்ளியோடைடு, இங்கே ஒன்று, அப்படியே லைனாக செயின் ஃபார்மேஷனில் ரெண்டு பக்கமும் ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? ஒரு பேர் இதெல்லாமே செயின் ஃபார்மேஷனில் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு பாலி நியூக்ளியோடைடு வந்து செயின் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது these chains form a double helix. இந்த செயின் ஃபார்மேஷன் பாருங்கள், உங்களுக்கு தனியாக தெரிஞ்சிருச்சு. சரியா? இது தனியாக நம்ம பேரா பார்த்துட்டோம். ஓகேவா? சரி, இது வந்து இந்த செயின் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா டபுள் ஹெலிக்கல் ஃபார்மேஷன். பாருங்கள், டபுள் ஹெலிக்கல் ஃபார்மேஷன் இந்த மாதிரி ஃபார்மேஷனில் அது செட் ஆகிருக்கு. ஸ்ட்ரக்சர் வித் 2 strands. டபுள் ஹெலிக்கல்ங்கும் போது இது 2 செயினாக இருக்குது இல்லையா? இந்த 2 செயினும் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டுமே அப்படி வளைஞ்சு பின்னி பிணைஞ்சி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு என்ன சொல்லலாம், இந்த சர்க்கஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேடர் இருக்கும். என்ன லேடர்னால் நடுவில் கம்பியாக இருக்கும். ஸோ அந்த கயிறுங்க வந்து அந்த கம்பியை இணைச்ச மாதிரி ஒரு லேடர் இருக்கும், ஏணி இல்லையா? அது பார்த்திங்க அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்குமா? நம்ம சும்மா விட்டுட்டு அப்படின்னா என்ன ஆகுது, சுருண்டுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் தான் இந்த டபுள் ஹெலிக்கல்ஸ் ஃபார்மேஷன். சரிங்களா? அடுத்தது, இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் ரெண்டுமே என்ன இருக்கும், அதாவது சுருண்டு இருக்கும் இல்லையா? இது வந்து ஆன்டி பேரலல் டு ஒன் அனதர். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்டி பேரலல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படி இந்த இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இப்படி கீழே வருது, இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இப்படி மேலே போகும். சரிங்களா? அதோட மூமெண்ட் எப்படி இருக்கும், ஒன்று கீழே வர மாதிரி இருக்கும், இன்னொன்று மேலே போகுது. 2 ஸ்ட்ராண்ட் சொல்லியிருக்கோம், இப்படி ஒரு ஸ்ட்ராண்ட், இப்படி ஒரு ஸ்ட்ராண்ட். அதுதான் ஹெலிக்கல் மாடலில் இப்படி சுற்றிக்கிட்டு வருதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்படி சுற்றிக்கிட்டு வரக்கூடியது ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து இந்த டைரெக்ஷன்லேயும் இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து கீழே டவுன்வர்ட் டைரெக்ஷன்லேயும் இருக்கும். சரிங்களா? ஒன்று டவுன்வேர்டில் இருக்கும், ஒன்று அப்வேர்டில் இருக்கும். சரிங்களா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பேரலல் to one another. which run anti parallel. சரிங்களா? இது மூமெண்ட் எப்படி இருக்கும், ஒன்று அப்வர்ட் டைரெக்ஷனில், இன்னொன்று டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால இதை ஆன்டி பேரலல்னு நம்ம சொல்கிறோம். பேரலல்னால் உங்களுக்கு தெரியும், இணையாக போகிறது இல்லையா? இதுவும் சேமாக போகும், கேப் விட்டு போகும். சரியா? பட் ஆன்டி பேரலல்ங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. சரிங்களா? இதை தான் வந்து ஆன்டி பேரலல்னு சொல்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குது இல்லையா? அந்த நைட்ரஜனஸ் பேஸ் வந்து இந்த சென்டர் ஆர் லிங்க்டு டு சுகர் பாஸ்பேட் யூனிட்ஸ் விச் ஃபார்ம் த பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ. பாருங்கள், நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து சென்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? அது வந்து இந்த மாதிரி சென்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? இது எல்லாமே நைட்ரோஜனஸ் பேஸ். சரிங்களா? இப்போ நைட்ரோஜனஸ் பேஸ் அப்படிங்கிறது சென்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். சுகர் பாஸ்பேட் சொன்னோம் இல்லையா, அந்த சுகர் பாஸ்பேட் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா பேக் போன். சரிங்களா? டிஎன்ஏவோட பேக் போனுன்னு சொல்லுவோம். அந்த ஓரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் லேடர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம். அந்த கயிறில் கட்டின லேடருக்கு நடுவில் அந்த ஒரு கம்போ, ஒரு குச்சோ, ஒரு இரும்புலையோ ஏதோ ஒன்று இருந்து அது என்ன பண்ணியிருக்கும், கயிறில் வந்து கட்டியிருக்கும் இல்லையா? இந்த கயிறு கட்டியிருக்கு இல்லையா, இந்த சைடு ரெண்டும், இது இல்லைன்னா இது எப்படி நைட்ரோஜன் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த குச்சி நிற்காது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நைட்ரோஜனஸ் பேஸ்க்கு இந்த கயிறு எப்படி இந்த குச்சிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி இந்த பாஸ்பேட், சுகர் பாஸ்பேட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து அரேஞ்ச் ஆகி நிற்கிறதுக்கு இந்த சுகர் பாஸ்பேட் வந்து யூஸ் ஆகுது. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேக் போனுன்னு சொல்கிறோம். எதுக்கு, நைட்ரோஜனஸ் பேஸுக்கு, டிஎன்ஏவுக்கு இது ஒரு பேக் போன் மாதிரி. இது இல்லை அப்படி எப்படி நம்ம பேக் போன் வந்து ஸ்டிஃபாக இல்லை அப்படின்னா வளைஞ்சு கூணு விழுறாங்களே வயசானவங்க, அப்போ அந்த பேக் போன் வந்து பலகீனம் ஆகிடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பேக் போன் வந்து ஸ்டிஃபாக இருந்தால் தான் நம்மளால் நிமிர்ந்து நிற்க முடியும், ஒரு வேலை செய்ய முடியும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த சுகர் பாஸ்பேட் வந்து டிஎன்ஏவுக்கு பேக் போனாக இருக்குது. சரிங்களா? சுகர் பாஸ்பேட்னா ஆல்ரெடி உங்களுக்கு
தெரியும் சுகர் என்ன இருந்துச்சுன்னா டீஆக்சிரிபோ நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். சுகரில் டீஆக்சிரிபோனா அந்த டீன்னு சொல்லும்போது என்ன ஆகுது, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிரிபோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் வந்து வெளியில் போகுது. அதனால் என்ன சொல்கிறோம், அதை வந்து டீஆக்சிரிபோ சுகர்னு சொல்கிறோம். சரியா, ஆக்சிரிபோஸ் சுகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுவும் பாஸ்பேட். இதில் வந்து ஸ்பெஷலாக சொல்ல ஒன்றும் இல்லை, இது வந்து ஒன்லி பேக் போன் தான். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேசஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்னென்ன இருக்குது, பியூரின்ஸ் அண்டு பைரிமிடின்ஸ்னு சொல்லலாம், பிரிமிடின்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா. இது உங்களுக்கு எப்படி சொல்ல முடியுது சொல்லலாம். அப்போ 2 விதமான நைட்ரஜன் பேசஸ் இருக்குது. அந்த நைட்ரஜன் பேசஸில் பியூரின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எது ஃபார்ம் ஆகிருக்கும் பியூரின்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பாருங்க, பியூரின் அப்படின்னாவே உள்ள ஃபார்மேஷன் என்ன இருக்குன்னா அடினைன் அண்ட் குவானைன். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைரிமிடின் ஆர் பிரிமிடினில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்மேஷன் இருக்குன்னா சைட்டோசின் அண்ட் தைமின். சரிங்களா. இந்த 2 ஃபார்மேஷனும் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேஷனில் எப்பயுமே பியூரினும் நைட்ரஜன் பேஸ் இருக்குது அப்படின்னா பியூரினும் பிரிமிடினும் பீரினோட சேராது. சரிங்களா. இதுவும் சேராது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேக்னெட் இருக்கு இல்லையா, மேக்னெட் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து சவுத்துன்னு சொல்லுவோம். சரிங்களா. அதோட ஆப்போசிட் டைரெக்ஷன், இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது, இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது. இதோட நார்த் சைடு வந்து சவுத் சைடோட மேக்னெட் வந்து ஒட்டிக்கும் இல்லையா. ஆனால் நார்த்து என்ன ஆகும், ஒட்டாது, விளக்கமடையும்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போது அந்த மாதிரி தான் இதுவும். இந்த பியூரினோட சேராது, அது என்ன ஆகும், பிரிமிடினோட சேரும். பியூரினும் பிரிமிடினும் உங்களுக்கு சேர்ந்து தான் என்ன கிடைக்குது, ஒரு நைட்ரஜன் பேஸ் அந்த ஃபார்மேஷன் உங்களுக்கு அந்த லேடர் ஃபார்மேஷன் ஃபிக்ஸ் ஆகுது. சரிங்களா. சரி, அது எப்படி சேருது பியூரின் பிரிமிடோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பியூரினில் இருக்கக்கூடிய அடினைன் எதோட சேருது, உங்களுக்கு தைமினோட சேரும். சரிங்களா. பியூரினில் இருக்கக்கூடிய அடினைன் தைமினோட சேரும். பிரிமிடனில் இருக்கக்கூடிய சைட்டோசின் வந்து குவானைனோட சேரும். ஆல்ரெடி நம்ம போன லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம், ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் பார்த்தோம். சரியா. அடினைனோட ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். இருங்க, அதாவது தெளிவாக போடலாம். அடினைனோட ஃபார்மேஷன், அடினைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடது எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர், ஒரு ஏரோ மாதிரி ஃபார்மேஷனில் இருக்கும். இது எதோட போய் சேரணும், இந்த ஏரோ எதோட ஃபிக்ஸ் ஆகும், இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கிறதோட தான் அது ஃபிக்ஸ் ஆகணும். சரியா. அப்போ தான் போய் இந்த ஏரோ டக்குன்னு அதோட ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா அது தைமின். சரிங்களா. அப்போது இந்த அடினைன் என்ன பண்ணுது, பியூரினில் இருக்கக்கூடிய அடினைன் தைமினோட சேருது. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டோசின், அதாவது பிரிமிடனில் இருக்கக்கூடிய சைட்டோசினை பார்த்தீங்க அப்படின்னா எதோட போய் சேரும் அப்படின்னா குவானைனோட, எதோட பியூரினில் இருக்கக்கூடிய குவானைனோட சேருது. ஏன் அப்படின்னா இந்த சைட்டோசினோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா. ஒரு கப் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு என்ன, இது இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இது தானே இதோட சேர முடியும். அப்போது இந்த இடத்துல குவானைன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ இந்த குவானைன் வந்து என்ன பண்ணும், சைட்டோசினோட சேர்த்து ஃபிக்ஸ் ஆகும். சரியா. அப்படி தான் ஒரு லேடரும் உங்களுக்கு ஃபார்மேஷன் நடக்குது. சரிங்களா. அப்போது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு நைட்ரஜன் பேஸில் சென்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும், இந்த மாதிரி அரேஞ்சஸில் இருக்கும். அண்ட் தென் அந்த நைட்ரஜன் பேஸ் வந்து அரேஞ்ச் ஆகி நிற்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது, சுகர் பாஸ்பேட் வந்து யூஸ் ஆகுது. அது எப்படி இருக்குது, பேக் போன், டிஎன்ஏவோட பேக் போன்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக இது ஒரு 1 வேர்டில் கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்ஏவோட பேக் போன் என்ன அப்படின்னு கேட்டால் உடனே நம்ம யோசிக்காமல் சொல்லணும் சுகர் பாஸ்பேட். ஓகேங்களா. அதுதான் பேக் போனாக செயல்படுது. ஓகேவா. அடுத்தது pairing between the nitrogenous bases is very specific and is always between purine and pyrimidine அல்லது பைரிமிடின் linked by hydrogen bonds. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பியூரின் பிரிமிடின் வந்து ஜாயிண்ட் ஆகுது, அது நமக்கு பார்த்துட்டோம்.
சரிங்களா. இப்படி ஜாயிண்ட் ஆகுது. ஜாயிண்ட் ஆகிறதுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எப்படி அது ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதில் ஒரே ஒரு விஷயம் நடக்குது. இதில் இருக்கக்கூடிய பியூரின்லேயும் சரி பிரிமிடின்லேயும் சரி அந்த ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன்ஸ் என்ன பண்ணுது, சேர்ந்து ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுது. சரிங்களா. ஒரு கயிறு மாதிரி இந்த சைட்டோசினையும் குவானைனையும் சேர்த்து இறுக்கி கட்டுறதுக்கு அந்த பாண்டிங் மாதிரி யூஸ் ஆகுது. எது, ஹைட்ரஜன். ஒவ்வொன்றிலையும் ஹைட்ரஜன் தான் ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா. ஒரு ஹைட்ரஜன் ஒரு மாலிக்யூல்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் என்ன பண்ணுது, அதோட பாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா. ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இந்த ஃபிக்சேஷன் நடக்குது. அடினைன் தைமினோடையும் அடுத்தது சைட்டோசின் குவானைனோடையும் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, அப்போது அடினைன் தைமினோட ஜாயிண்ட் ஆகிறதுக்கு எத்தனை ஒரு பாண்டிங் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு லேடர் இருக்குது, நீங்கள் இந்த கயிற்றுனால ஆன பாலத்தை கூட பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை இந்த ஒரு எண்டில் இருந்து அந்த கயிற்றுனால ஆன பாலத்தை கட்டுறதுக்கு இந்த பக்கம் ஒரு கயிறு வேணும், ஒரு எண்டிங்கில் ஒரு கயிறு வேணும். சரியா. அப்போது இந்த மாதிரி கட்டி நிறுத்துறது தான் ஒரு பாண்ட். இந்த ரெண்டையும் நடுவில் நம்ம சேர்த்து நிறுத்துகிறோம் இல்லையா, இது ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்துது. இந்த பாலத்தில் இந்த சைடுக்கும் உள்ள ஒரு பாண்டிங். அப்போது அந்த பாண்டிங் ஏற்படுறதுக்கு ஒன் சைடு கட்டுனா நம்மளால் நடந்து போக முடியுமா, முடியாது. அப்போது 2 சைடும் கட்டும்போது தான் அந்த பாலம் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஈஸியாக அதன் மேலே நம்ம நடந்து போக முடியும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த பாண்டிங் வெறும் ஒரு பாண்டிங் இருந்தால் அது ஸ்ட்ராங்காக நிற்குமா அப்படின்னா இல்லை, பத்தலை. அப்படிங்கும்போது 2-3 பாண்டிங் நமக்கு தேவைப்படுது. சரி, அப்படி பார்க்கும்போது அடினைனும் தைமினும் சேர்ந்து நிற்க எத்தனை பாண்டிங், ஹைட்ரஜன் பாண்டிங் தேவை, ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் நல்லா இறுக்கி கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடினைனுக்கும் தைமினுக்கும் ஹைட்ரஜன் பாண்டு 2 இருக்கணும். 2 இருந்தது அப்படின்னா இது நல்லா ஃபிக்ஸடாக இருந்துக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைட்டோசினுக்கும் குவானைனுக்கும் ஹைட்ரஜன் பாண்டு எவ்வளோ தேவைப்படுது, 3 தேவைப்படுது. இந்த 3 கயிறு இருந்து கட்டும்போது தான் சைட்டோசினும் குவானைனும் நல்லா சேர்ந்து நின்றுக்கும். சரிங்களா. அப்போது ஹைட்ரஜன் பாண்டு இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடினைன் லிங்க்ஸ் தைமின் வித் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். சரியா. ஹவு மெனி பாண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால் 2. எதுக்கு, அடினைனுக்கும் தைமினுக்கும் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் யூஸ் ஆகுது. இதே சைட்டோசினுக்கும் குவானைனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் குவானைன் வித் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். எத்தனை, 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா. சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் பார்த்தீங்க அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்ரின்னு ஏன் சொல்கிறோம், ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்கே ரொம்ப ரிஸ்கியான லிங்க். பாருங்களேன், இந்த நம்ம கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. சரியா. இப்போது இது மாதிரி தான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் இதெல்லாம். சரிங்களா. சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிட்வீன் நைட்ரோஜினஸ் பேஸ் மேக் த டிஎன்ஏ மாலிகுல் ஸ்டேபிள். இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, டிஎன்ஏ மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் பேஸ் ரொம்ப ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக தான் இந்த ஹைட்ரஜன் பாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா. இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். எதுக்கு, இந்த பேஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் எல்லாம் 2 மிங்கிள் ஆகி இந்த மாதிரி ஸ்டெடியாக நிற்கணும் இல்லையா. அப்போது அந்த மாதிரி நிற்கிறதுக்கு என்ன யூஸ் ஆகுது, இந்த பாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஈச் டர்ன் ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸ் இஸ் 34 ஆங்ஸ்ட்ராம், அதாவது 3.4 நேனோமீட்டர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறாங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ்லேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த சுருளாக இருக்குது இல்லையா, இப்படி சுருளாக இருக்கு இல்லையா, இந்த சுருள் ஒரு எண்டிங் முடியுது இல்லையா, இப்படி இப்படி முடியுது. அப்போ இந்த ஒரு எண்டிங் சுருள் முடியறதுக்கு அது எவ்வளோ அந்த லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.4 நேனோமீட்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி அந்த சுருள் ஒரு எண்டிங் முடியுது இல்லையா, அது இந்த ஸ்டார்ட்லேருந்து இந்த ஸ்டார்ட்டில் இப்படி முடியுது. அதே மாதிரி இது இப்படி முடியுது இல்லையா. இந்த ஒரு ஸ்ட்ராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3.4 நேனோமீட்டர். அதை நம்ம ஆங்ஸ்ட்ராமில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 34 ஆங்ஸ்ட்ராம். ஆங்ஸ்ட்ராம்னா உங்களுக்கு தெரியும், A மேலே 0 போடுறோம், ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா.
அப்போது நேனோமீட்டர் எவ்வளோ 3.4 நேனோமீட்டர். ஓகேங்களா? எது அந்த ஒரு சுருள் முடிகிற அந்த ஒரு ஸ்பேஸ்க்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா 5', அதாவது இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் உங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி பார்க்கலாம். இதோட அந்த ஃபஸ்ட்டு வந்து இது இந்த சுருள் முடியக்கூடிய லென்த்து பார்த்தோம். இதோட அந்த பிரெத்து பார்த்திங்க அப்படின்னா 2 நேனோமீட்டர். சரிங்களா? ஒரு 2 சுருளாக ஃபார்ம் ஆகி ஒரு பிரெத் அந்த சைஸ் இருக்கும் இல்லையா, அகலம், அது வந்து 2 நேனோமீட்டரில் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈச் டர்ன் ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸ் இஸ் 34 ஆங்ஸ்ட்ராம். அதில் நம்ம பார்த்துட்டோம். தேர் ஆர் 10 பேஸ் பேர்ஸ் இன் அ கம்ப்ளீட் டர்ன். அதாவது ஒரு டேர்னிங்கில், அதாவது ஒரு ரொட்டேட்டிங் முடியுது இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் இங்கே முடியுது இல்லையா, இந்த ஒரு டேர்னிங் முடிகிற இடத்துல 10 பேர்ஸ் இருக்கும். பேஸ் பேர்ஸ் வந்து எத்தனை இருக்கும்? 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த 10 பேஸ் பேர்ஸ் முடியக்கூடிய அந்த லென்த்து தான் 3.4 நேனோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இது அதாவது ஆல்ரெடி நமக்கு தெரியும், இது ஆன்டி பேரலல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். காரணம், ரன் ஆன்டி பேரலல்னால் 2 செயின்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, ஒன்று டவுன்வேர்டில் ஒன்று அப்வேர்டில். சரிங்களா? ஒன்று டவுன்வேர்டில் இன்னொன்று அப்வேர்டில் அப்படி ரன் ஆகும். சரிங்களா? அதனால் ஆன்டி பேரலல் சொன்னோம். இந்த ஆன்டி பேரலல் எப்படி டவுன்வேர்டு அப்வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எண்டிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு இதுக்கும் எண்டிங் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா 5'. சரிங்களா? இப்படி போட்டால் ப்ரைம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 5' இருந்து அது எண்டிங், அதோடது வந்து 3'க்கு டேர்ன் ஆகும். அடுத்தது 3' இருந்து 1 ஸ்ட்ராண்ட் வந்து 3'லேருந்து 5'க்கு டேர்ன் ஆகும். ஆப்போசிட் டைரெக்ஷன். ஆன்டி பேரலல் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆன்டி பேரலல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து 5'லேருந்து 3'க்கும், இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து 3'லேருந்து 5'க்கும் ரன் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து ஆன்டி பேரலல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பேசஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சுகர், இது பேஸ், இது பாஸ்பேட். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைடு. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 2 நியூக்ளியோடைடு, இது எல்லாமே ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. பாலிநியூக்ளியோடைடு செயின்ஸ், 2 செயின்ஸ் இருக்குது. அது லேடர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது என்னது? ட்விஸ்டடாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டபுள் ஹெலிக்கல் அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரியும், 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது. 2 ஸ்ட்ராண்டும் ஹெலிக்கல் அப்படின்னா ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். The nucleotide in a helix are joined together by பாஸ்போடைசர் பாண்ட். சரியா? பாஸ்போடைசர் பாண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த பாஸ்பேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாண்டிங் தான் சொல்கிறாங்க. பாஸ்பேட்ஸும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு பாண்டிங் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு மோர் டு நோவில் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சார்காஃப் ரூல் ஆஃப் டிஎன்ஏ பேஸ் பேரிங். அதாவது சார்காஃப் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சார்காஃப் ரூலில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது, நடுவில் பேஸ் இருக்குது, இந்த பக்கம் 2 பக்கமும் சுகர் பாஸ்பேட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சார்காஃப் ரூல் ஆஃப் டிஎன்ஏ பேஸ் பேரிங், எர்வின் சார்காஃப். அதாவது எர்வின் சார்காஃப் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, டிஎன்ஏல ஒரு ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருக்காரு. என்ன ப்ரொப்போர்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்காஃப் ரூலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏல the proportion of adenine is always equal to that of thymine and the proportion of guanine always equal to that of cytosine. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பியூரின் வந்து பியூரினோட சேராது, பிரமிடோட சேராது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பியூரினில் இருக்கக்கூடிய திங்ஸ், அதாவது என்ன அப்படின்னா, அடினைன் எதோட சேருது? தைமினோட சேரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
சைட்டோசின் வந்து குவானைனோட சேரும். இதுதான் ரூல்ஸ். சார்காஃப் ரூல்ஸுங்கிறதே இந்த மெத்தடில் தான். இப்படி வந்து ஆன்டி பேரலாக அது மூவ் ஆகுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆன்டி பேரலாக ஜாயிண்ட் அதாவது பியூரின் உங்களுக்கு தெரியும், பியூரின் வந்து அடினைனும் குவானைனும் சேர்ந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடினைன் வந்துட்டு அடினைனும் குவானைனும் தான் அந்த பியூரினில் இருக்கும். பியூரினில் இதை வந்து பிரிமிடினில் பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோசினும் தயமினும் இருக்கும். எப்படி பேர் ஆகுது? அடினைன் வந்து தயமினோடையும் குவானைன் வந்து சைட்டோசினோடையும். அப்போ இது வந்து இப்படி பேர் ஆகும்போது தான் உங்களுக்கு என்னது ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. சரியா? அதனால இந்த சார்காஃப் ரூல் படி தான் வந்து இதில் உங்களுக்கு அந்த பேரிங் வந்து அமையுது. ஓகேவா? அடினைன் கண்டிப்பாக தைமினோட, குவானைன் வந்து சைட்டோசினோட உங்களுக்கு ஆகும். இதை நீங்கள் அந்த அடினைன்னு குவானைன்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரின் சரியா? அதில் என்ன இருக்கு? அடினைன், குவானைன். இதை இங்கே வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். பியூரின் அப்படிங்கும்போது ரின் சோப் இருக்கு இல்லையா? இந்த ரின் சோப் வந்து 9 ரூபாய்க்கும் கிடைக்குது. சரியா? குவானைன், அடினைன் அண்ட் குவானைன் 9 ரின் சோப்பு 9 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதாவது பியூரின் ரின் இருக்கு இல்லையா? அதில் அந்த ரின் சோப்பு எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்கும்? அடினைன், குவானைன். சரியா? இந்த 9 ரூபாய்க்கு நீங்கள் ரின் சோப்பு வாங்கிக்கலாம். அதான் பியூரின், அடினைன், குவானைன். சரிங்களா? பியூரினில் அடினைன், குவானைன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரிமிடினில் பார்த்தீங்க அப்படின்னா பைரிமிடின்னு சொல்லிக்கலாம், பிரிமிடின்னு சொல்லிக்கலாம். பைரிமிடின் உங்களுக்கு வச்சுக்கிட்டாலும் ஓகே. பைரிமிடினில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது? சைட்டோசின், அண்ட் தயமின், தயமின். அப்போ பை சை தை, பைய தச்சு செய்யே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பை சை தை, பையத்தை செய் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெட்டர் உங்களுக்கு ஒய்ன்ற ஒரு லெட்டர் வந்து காமனாக இருக்கும். சரிங்களா? 3லேயுமே. அதனால் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன். அப்போது இந்த ரூல் படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியும், ஏன்னா உங்களுக்கு வந்து தனியாக ஒரு கொஷினாகவே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூக்ளியோடைட்ஸ் இன் டிஎன்ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் டயக்ராமட்டிக்காக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த அப்படியே நியூக்ளியோடைடை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையா எப்படி வரையட்டும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கக்கூடியது பேஸ். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன? பேஸ். அண்ட் தென் சைடு 2 பக்கமும் உங்களுக்கு என்ன செட் ஆகுது? சுகர். சரிங்களா? இந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே என்னது? பாஸ்பேட். அப்போது நமக்கு ஃபார்மேஷன் என்ன? பிஎஸ்பி. சரிங்களா? அப்போது இந்த பிஎஸ்பி பேஸில் தான் வந்துட்டு நியூக்ளியோடைட் ஃபார்மேஷன் இருக்குது. அதாவது சென்டரில் இருக்கக்கூடியது 2மே. அப்போது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு என்ன? பேஸ். அதாவது சைட்டோசின், குவானைன், அடினைன், தயமின் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே என்ன உங்களுக்கு? பேஸ். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் 2ஐயும் ஜாயின் பண்ணக்கூடியது, அதாவது நிறுத்தி வைக்கக்கூடியது எது? சுகர். சரிங்களா? இந்த பேஸ் 2ஐயும் என்ன பண்ணுது? சுகர் வந்து நிறுத்தி வைக்கிது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சைடு சுகரையும் பேஸையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி
ஒரு ஏணி மாதிரி ஃபார்மேஷன் கொடுக்கறது என்ன? பாஸ்பேட். அதான் பிஎஸ்பி ஃபார்மேஷன். சரிங்களா? நியூக்ளியோடைடு எப்படி ஃபார்ம் ஆகுது? பிஎஸ்பி ஃபார்மேஷன். புரிஞ்சுக்கிறது ஷார்ட் ஃபார்ம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. அதில் என்னென்ன கலர்ஸ் உங்களுக்கு வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. அடினைன் வந்துட்டு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க, பேர்ல் எல்லோவில் தைமின் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஃபிக்ஸ் ஆகும். அடுத்த சைட்டோசின் வந்துட்டு உங்களுக்கு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் குவானைன் வந்துட்டு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. எப்படி செட் ஆகும் எப்படிங்கிறது இங்கே பாண்டிங் கூட உங்களுக்கு அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹைட்ரஜன் பாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வாட்சன் அண்ட் கிரிக்கோட மாடல் ஆஃப் டிஎன்ஏ பற்றி பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து அடுத்தது ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் சிக்னிஃபிகன்ஸும் பார்த்துடலாம். அதோட முடிஞ்ச அளவுக்கு நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷனும் மாற்றிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.